வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கீரை வாங்குறதுக்காக பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போயிருந்தேங்க. அப்போ தான் இந்த ஆட்டோட சேட்டையை பாருங்க. அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ பாஸ்தா செஞ்சுருந்தோங்க. அந்த ரெசிபியை தான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மீன்வைல் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு, 2 தக்காளி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து அதையும் இந்த கலவையோடு சேர்த்துக்கோங்க. மசாலா ராஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. மீன்வைல் பாஸ்தாவை 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் ஆயில் போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா ட்ரை ஆகி ராஸ்மெல் போனதுக்கு அப்புறம் வேக வச்ச பாஸ்தாவை உள்ள ஆட் பண்ணி கொத்தமல்லி தலை, கொஞ்சமா சீஸ் போட்டு இறக்குங்க. சூப்பரான சுவையான பாஸ்தா ரெடிங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுங்க. அம்மா அப்பாக்கெல்லாம் கொடுக்கறதுனால நான் கரம் மசாலா ஆட் பண்ணலைங்க. இந்த சாய்க்குட்டி எப்படி சாப்பிட்றான் பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.